ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா சிக்கனையும் மீல் மேக்கரையும் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் வந்து வெஜிடேரியனுக்கு வந்து ஒரு சிக்கன் மாதிரி, நம்ம சிக்கனையும் மீல் மேக்கரையும் சேர்த்து நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இலை, பட்டை, பூவு, ஒரு கிராம்பு, சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எவ்வளவுக்கு நம்மளுக்கு வதங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியே வதங்காமல் நம்ம எல்லாமே ஆட் பண்ணி மசாலா போட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத 1 ஸ்பூனு. நான் வந்து இஞ்சியும் பூண்டையும் இடித்து போட்டிருக்கேன். ஸோ இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரையும் சிக்கனையும் ஆட் பண்ணுறோம். நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மீல் மேக்கரை சுடுதண்ணில் போட்டு எடுத்து முன்னாடியே வச்சிடணும். ஸோ நம்ம சிக்கனையும் மீல் மேக்கரையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம், ஏன்னா மீல் மேக்கரில் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, மீல் மேக்கரில் இருக்க தண்ணி வந்து கீழே அப்சர்வ் ஆகும். 2 or 3 minutes நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணினா ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணலாம். மசாலா வந்து ஒரு சிலர் வந்து மிளகாயையும் மல்லித்தூளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருப்பாங்க. அப்படி அரைச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து லிக்யூடாக வேணுமா, ரொம்ப தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பொடி ஒரு 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் போட்டால் போதும். நம்மளுக்கு கொலன்னு வேணும் அப்படின்னா 3 ஸ்பூன் போடுங்க. நாங்கள் வந்து தனித்தனியாக மிளகாயும் மல்லியும் தனித்தனியாக அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு கொஞ்சமாக சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் சேர்த்து உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து குழம்பு மாதிரி நல்லா வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய தண்ணி வேணாம், குழம்பு மாதிரி வேணாம், செமி கிரேவியாக நான் சப்பாத்திக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ இதுக்கு மாதிரி தொட்டு சாப்பிட்றது செமி கிரேவியாக பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து 1.5 இல்லை 2 கிளாஸ் தண்ணி போதும். அதை நல்லா நம்ம கொதிக்க வச்சாவே நல்லா வற்றும். நான் வந்து சாதத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்கும். நம்ம எவ்வளோவுக்கு கொதிக்கும், இல்லை உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக வேணும்னா நல்லா வற்ற விடுங்க. அப்படி இல்லை கிரேவியாக வேணாம், எனக்கு குழம்புக்கு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சு வரும்ல, கொதிச்சு வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப அந்த ரெசிபி எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படின்னா சுவையான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி ரெடி ஆயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப். சிம்பிளான ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.